ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஏப்ரல் 1 2026 புதிய வருமான வரி சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பழைய சட்டங்கள்லேருந்து மாறுபட்டு சில மாற்றங்களை செய்திருக்காங்க. அதை பற்றிய விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஏப்ரல் 1 2026 அன்றிலிருந்து அமல்படுத்தப்படும் புதிய வருமான வரி சட்ட விதிகளில் கேஷ் எப்படி ஹேண்டில் செய்யணும், ஒரு நாளைக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் லிமிட் என்ன, பேங்க்கில் எவ்வளோ வித்ட்ரா செய்யலாம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மற்றவரிருந்து கடன் வாங்கும்பொழுது எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், அதை எவ்வளவு கணக்கு காட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்ட விதிகளை மத்திய அரசை சேர்ந்த வரிகள் நேரடி வாரியம் தன்னுடைய ஆன்லைனில் வெளியிட்டுள்ளது. பழைய வருமான வரி சட்டம் 1961 பிறகு இப்பொழுதுதான் 2024 புதிய விதிகள் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய சட்டத்தில் வரி விதிகள் 399 190 அதனுடைய படிவங்கள் 511 333 குறைக்கப்பட்டுள்ளது. பழைய வருமான வரி சட்டத்தில் 50% வீட்டு வாடகை விலக்கு பெற்ற சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்றவற்றுடன் தற்போது பெங்களூர், ஹைதராபாத், புனே, அகமதாபாத் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. பிற நகரங்களுக்கு 40% என்பது ஏற்கனவே இருந்தது போல் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீட்டு உரிமையாளரின் விவரங்களை சமர்ப்பிப்பது கட்டாயம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக, வரி செலுத்துபவர்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி வரி சலுகை மாதம் ரூபாய் 100 3000 அதிகரித்து அறிவிக்கப்பட்டிருக்கு. விடுதிகளில் தங்கி படிக்கும் குழந்தைகளுக்கு உதவித்தொகை ரூபாய் 300 9000 9000 வரை ஆக்கப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 5 லட்சத்துக்கு மேல் வாகனம் வாங்குபவர்கள், ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் சொத்து பரிவர்த்தனை செய்பவர்கள் பேன் கார்டு அவசியமாக அதில் காட்ட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கு மேல் வங்கிகளில் டெபாசிட் செய்யவும், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் செலவழித்து விழா நடத்தும் பொழுதும் பேன் கார்டு அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டிலிருந்து முதல் 2 ITR எனப்படும் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தில் மாற்றமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ITR 3 மற்றும் 4 தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் டிசம்பரிலிருந்து ஆகஸ்ட் வரை நீடித்துள்ளது. மூலதன ஆதாயங்கள், பங்கு சந்தை பரிவர்த்தனை, வெளிநாடுகளில் வசிப்போருக்கான வரி விதிப்பு ஆகியவையின் நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. வருமான வரி கட்டுபவர்களுக்கு மட்டுமல்லாமல் கட்டாதவர்களுக்கும் எல்லோருக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டும் என்றும், அவ்வாறு டாக்ஸ் கட்டாதவர்களுக்கு 100% ஃபைன் உண்டு என்றும் கூறப்பட்டுள்ளது. அப் டு 4 lakhs நில் டாக்ஸ், 4 to 8 lakhsக்கு 5%, 8 to 12க்கு 10%, 16 lakhக்கு 15%, 16 to 20 lakhக்கு 20%, 20 to 24 lakhக்கு 25%, above 24 lakhக்கு 30%. இந்த ஸ்லாப்ல இது வரி விதிப்புகள் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை கட்டாதவர்களுக்கெல்லாம் 100% ஃபைன் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் கிரெடிட், அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட், அன்எக்ஸ்பிளைன்டு மணி ரிசீவ் பண்ணுறது ஆகியவை அதர் அமௌண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணுறது, செலவு பண்ணுறது போது அன்எக்ஸ்பிளைன்டாக இருந்தால் அதுக்கெல்லாம் 100% வரி விதிப்பு உண்டு, 100% ஃபைன் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. ஏடிஎம் பேங்க் மூலம் வித்ட்ரா செய்பவர் ஐடி ஃபைல் செய்பவராக இருந்தால் ரூபாய் 1 கோடிக்கு மேல் வித்ட்ரா செய்தால் 2% TDS கட்ட வேண்டும் என்றும், ஐடி ஃபைல் செய்யாதவர்கள் எனில் ரூபாய் 20 லட்சம் வரை வித்ட்ரா செய்யலாம் என்றும், அதற்கு மேல் வித்ட்ரா செய்தால் 2% TDS செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 1 crore மேல் வித்ட்ரா செய்தால் 5% TDS செலுத்த வேண்டும். 3 லட்சம் அளவில் பொருளை கடையில் சென்று பொருள் வாங்கும் பொழுது 2 லட்சம் வரை கேஷ் கொடுக்கலாம் என்றும், மீதம் 1 லட்சம் ஆன்லைன் மூலம் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு செய்ய தவறினால் மொத்தம் 3 லட்சத்துக்கும் ஃபைன் 100% கட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. வீடு போன்ற சொத்து வாங்கினால் கேஷாக 20,000 வரை தான் கொடுக்க முடியும். அதற்கு மேல் கேஷாக கொடுத்தால், அது கண்டுபிடிக்கப்பட்டால் மொத்தம் 100% டாக்ஸ் ஃபைன் போடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் பேங்கில் கடன் பெறுவதோ அல்லது வெளிநபரிடம் கடன் வாங்கினாலோ கேஷ் 20,000 வரை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அல்லது செலுத்தலாம் என்றும், அதற்கு மேல் கண்டுபிடிக்கப்பட்டால் 100% ஃபைன் கட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிஸ்னஸ் செய்யும் பொழுது தின செலவுக்கு ரூபாய் 10,000 வரை தான் செலவு செய்ய வேண்டும் என்றும், அதற்கு வரைக்கும் தான் அலோடு செய்வார்கள் என்றும், அதற்கு மேல்
கொடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால், செலவு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் 100% பெனால்டி கட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. 1 லட்சத்துக்கு மேல் பணம் செலுத்தி ஓட்டல் அல்லது வேறு இடங்களில் பார்ட்டிகள் நடத்துபவராக இருந்தாலும் சரி, பணம் செலுத்துபவர்களாக இருந்தாலும் சரி, 50,000க்கு மேல் டெபாசிட் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பேன் கார்டு கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டம் 2025 1 ஏப்ரல் 2026 முதல் நடைமுறைப்படுத்தும் போது அசஸ்மெண்ட் இயர் என்று இப்பொழுது இருக்கும் முறையை மாற்றி, அந்த டேர்மை மாற்றி டாக்ஸ் இயர் என்ற டேர்ம் இனி அழைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஐடி பேயிங் இந்தியன்ஸ் பார்த்தோம்னா 1.3 crore to 2.8 crore. அதே போல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க 8 crore ஆகும். ஐடிஆர் 3 and 4 பீரியடு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகஸ்ட் 31க்குள்ள அப்ளை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐடி ஃபைலிங் கரெக்ஷன்ஸ் பீரியடு முன்பு 9 மாதங்கள் வரை இருந்தது. இப்பொழுது 9 மாதங்களுக்கு பிறகு 12 மாதங்களுக்குள் கரெக்ஷன் செய்யலாம். ஆனால் 9 மாதத்திற்கு பிறகு 3 மாதங்கள் 12 மாதத்துக்குள் கரெக்ஷன் செய்யும்பொழுது ஃபைன் போடப்படும் என்ற ஒரு கண்டிஷனை வைத்துள்ளார்கள். அதே போல் கோல்டு பாண்ட்ஸ் ஆர்பிஐயிடமிருந்து வாங்கியது மெச்சூரிட்டி ஆகும் பொழுது வரும் அமௌண்ட்டுக்கு வரி கட்ட தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தால் அது மெச்சூரிட்டி ஆகும் பொழுது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் சிஜிடி கட்ட வேண்டும். அதே போல் சாப்பாடு ஒரு மீல் வவுச்சருக்கு ரூபாய் 200 என்று நிர்ணயம் செய்துள்ளார்கள். ஒரு மெடிக்கல் லோன் ₹2 lakhsக்கு ஃப்ரீ என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு நியூ வெஹிக்கிள் பிரைஸ் above 5 lakhs வாங்கும்பொழுது பேன் கார்டு கட்டாயம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு வேலை செய்பவர்கள் வேலையை விட்டு சென்றால் முன்பு 30 நாள் முதல் 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் என்று இருந்தது. இப்பொழுது புதிய வருமான வரி சட்டத்தில் 2 daysல அவங்களுக்கு மொத்தம் செட்டில் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விரும்பினாலும் சரி, அல்லது என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் விரும்பினாலும் எதை வேண்டுமோ அதை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். ஏடிஎம் அண்ட் பேங்க் சர்வீசஸை சில பேங்குகள் அதிகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி யூபிஐ வித்ட்ரா பண்ணுறத ஏடிஎம் வித்ட்ராவாக தான் கன்சிடர் பண்ணுவோம் இனிமேல் கூறியிருக்கிறார்கள். அதே போல் அது ஃப்ரீ டிரான்சாக்ஷனாக இருந்ததை இப்பொழுது யூபிஐ வித்ட்ராவையும் ஏடிஎம் வித்ட்ராயில் கன்சிடர் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனாக தான் கணக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் பிஎன் பேங்க்கு ஃபியூ டெபிட் கார்ட்ஸ் ஹோல்டர்ஸை டெய்லி லிமிட்டு 50 lakhs 1 lakhல இருந்து 50 lakhs குறைச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் டிரான்சாக்ஷன் செய்தால் அதற்கு ஃபைன் உண்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. புதிய வருமான வரி சட்டம் 2025 மாற்றப்பட்டுள்ள சில விதிகளில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகிறது போக போகத்தான் தெரியும். புதிய வருமான வரி சட்டம் 2025 அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும்.